உலகங்கள் நமக்கு நாற்புறமும் சூழ்ந்திருப்பதும் நமது மெய், வாய், கண், மூக்கு, செவி முதலிய பஞ்சேந்திரியங்களுக்கும் விஷயமாவதுமாகிய இந்த ஸ்தூல உலகத்தில் நாமெல்லாம் அறிவோம். இவ்வுலகத்திலும் நமது திருஷ்டி முதலிய விந்திரங்களுக்கு அகோரசரமான அநேக பாகங்கள் உண்டென மேற்றிசை நபர்கள் கூறுகின்றனர். இவைகளை அறிந்து கிரகிப்பதற்கு ஏற்றபடி நமது இந்திரியங்கள் அவ்வளவு கூர்மையுள்ளவள் அல்ல. பாகங்கள் நமது இந்திரியங்களால் அறியப்படக்கூடாதபடி அவ்விந்திரியங்களாகி நிற்பினும் இவை யாவும் உலகத்தை சேர்ந்தவர்களாகவும் மேற்கூறிய பிரித்தியசார விசாரத்தால் விசாரிக்கப்படுவர்களாயும் உள்ள இந்த ஸ்தூல உலகத்தின் பற்பல பாகங்களாம். ஸ்தூலத்தின் பிரகிருதியும் கட்டிகள், திரவங்கள், ஆவிகள், ஆகாசங்கள் ஆகிய வகுப்புகளையுடையது. இவ்வகுப்புகள் யாவும் ஒரே விதமான ஸ்தூல பரமாணுவின் சேர்க்கைகளாம். மரணத்தால் இவ்வுலகத்தை விடும் ஜீவர்கள் பிரவேசிக்கும் அப்பிரத்தியசாரங்களான இதர உலகங்களும் உண்டென்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவை இந்த ஸ்தூல உலகத்தின் விபாகங்கள் அல்ல. புவர், சுவர் ஆகிய திரிலோகங்களை பற்றி நாம் கிரந்தங்களில் படிக்கிறோம். இத்திரிலோகங்களை பற்றி ஒவ்வொருவரும் சிறிது அறிந்து கொள்ளல் அவசியம். ஏனெனில் இங்குதான் ஜீவன் ஜனன மரணமாகிய மகா சத்திரத்தில் கட்டுள்கிறான். அவனது பரிபாகமும் திரிலோகத்தில் நிறைவேறுகிறது. இம்மூன்று லோகங்களும் பிரம்மாவின் ஒரு பகல் என கூறப்படும் ஒரு மகா கல்பத்தின் ஆரம்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு அதன் முடிவில் அழிவடைகின்றன. இத்திரிலோகமும் தவிர இன்னும் 4 மகாலோகங்கள் உண்டு. அவை பிரம்மாவின் ஆயுள் காலம் முழுவதும் நிலை பெற்று நிற்கின்றன. இவை பற்றி இங்கு பேச வேண்டிய அவசியமில்லை. இம்மூன்று பெரிய லோகங்களுக்குள் சில விபாகங்களுக்கும் லோகங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அவையானவை போர்லோகத்திலுள்ள பிரேதலோகமும், பிதிர்லோகமும், சுவர்க்கத்தில் இந்திரலோகமும், சூரியலோகமும் ஆகும். நமக்கு சம்பந்தப்பட்ட 3 மகாலோகங்களானவை. பூர்லோகமாவது இந்த ஸ்தூல உலகம், அதாவது பூமியாம். புவர்லோகமாவது சுவர்க்கத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்தியில் உள்ளது, அதாவது சுவர்க்கத்திலிருந்து ஸ்தூல உலகத்தை நோக்கி பகிர்முகமாகி வருவதற்கும் ஸ்தூலத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்குமாம் பொருந்தியவனாம். 3வது சொர்க்கலோகமாம். இவற்றுள் பூர்லோகம் சிறிது பாகம் நமக்கு பிரதிஷ்யமானதும் மற்ற பாகங்கள் அகோரசரமானதும் இருக்கின்றன. புவர்லோக சுவர்க்கலோகங்கள் முற்றிலும் அப்பிரத்யக்ஷங்களாய் உள்ளன. பூர்லோகத்தில் பிருத்திவி தத்துவம் சகல ரூபங்களுக்கு ஆதாரமானது. அது கட்டி, திரவம், ஆவி, ஜோதி, ஆகாசம், பரகாசம், பரமாணுவாகிய 7 வித ரூபங்களையுடையது. கடைசியாக 4 ஆகாசங்கள் என கூறப்படுகின்றன. புவர்லோகத்திலும் அம்மாதிரியான 7 உட்பிரிவுகள் உண்டு. ஆனால் அவற்றிற்கு ஆதாரம் அப்புத்தத்துவமாகும். இவ்விதமே சுவர்லோகத்திலும் 7 வித பேதங்கள் பிரகிருதியினிடம் விளங்குகின்றன. அங்கு அவற்றிற்கு அக்னி தத்துவம் ஆதாரமாகும். இம்மூன்று லோகங்களுக்கு ஒப்ப இந்த ஜீவனுக்கும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என 3 கோஷங்கள் உண்டு. அன்னமய கோஷமானது நாம் உட்கொள்ளும் ஆகாரத்தால் ஆக்கப்படுவதால் இப்பெயர் அடைந்திருக்கிறது. ஸ்தூலத்தின் பிரத்யாசய விபாகங்களோடு சம்பந்தமுடையது. பிராணமய கோஷம் அதாவது பிராணன் வசிகசிக்கும் கோஷமாகும். இது ஸ்தூல லோகத்தின் அப்பிரத்யேசர விபாகங்களோடு சம்பந்தமுடையதாய் அவற்றின் 4 வித ஆகாச ஸ்திரீகளாலும் நிர்மாணம் பண்ணப்பட்டது. பிராணன் என்பது ஜீவசக்தி. இது மேட்ரிசியார் கூறும் காந்த சக்திகள், மின்சார சக்திகள் முதலியவைகள் அடங்கியது. ஆனால் உண்மையில் இன்னும் அதிக பாகம் பிராண சக்திகள் அடங்கி கிடக்கின்றன. இந்த 2 கோஷங்களும் பூர்லோகத்தில் சம்பந்தப்பட்டவையாம். மனோமய கோஷம் அல்லது மானச சரீரம் இது விபாகங்களுடையது. காமாதிகள் வசிக்கும் இடமாகிய இதனது ஸ்தூல விபாகம் போர்லோகத்தை சேர்ந்தது. மனோரதங்கள், சங்கல்பங்கள் தங்குமிடமாகிய இதனது சூட்சும விபாகம் சுகர்லோகத்தில் உள்ளது. இக்கோஷங்களுக்கு வேறு நாமேதியங்களும் இடப்பட்டிருக்கின்றன. அவை விவாதிக்க புகுவோரின் கருத்து அல்லது தாத்பரியத்துக்கு தக்கபடி வேற்றுமைப்பட்டிருக்கிறது. இத்தகைய பலவித நாமேதியங்களை கண்டு அவ்விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கும் சிறுவன் கலக்கமடையலாகாது. ஏனெனில் நாளடைவில் இவனது ஞானம் விருத்தி அடையும் போது இவ்வாறு அநேக நாமதேயங்களுக்கும் தக்கபடி பொருள்படுத்தி கொள்ளும் திறமையும் இவனுக்கு ஏற்படும். இங்கு அவற்றுள் விசேஷமாய் வழக்கத்தில் வந்திருக்கும் 3 பெயர்களை மட்டுமே இப்போது குறிப்பிடுவோம். ஸ்தூல சரீரம் அல்லது ஸ்தூல உடம்பு, இதுதான் கட்டி, திரவம், ஆவி இவற்றாலாகிய அன்னமய கோஷமாம்.
சூட்ச்ம சரீரம் அல்லது சூஷ்ம உடம்பு பிராணமய மனோமய கோஷங்கள் அடங்கியது. இவற்றோடு விஞ்ஞானமய கோஷம் அல்லது ஞான உடம்பும் இதனுள் அடங்கியது. இவ்விஞ்ஞானமய கோஷம் என்பது திரிலோகத்திற்கு அப்பால் உள்ள மகர்லோகத்தோடு ஜீவன் இணைக்கும் சரீரமாகும். பிரம்மாவின் பகற்கால முடிவில் உண்டாகும் பிரளயத்தில் கீழ்ப்பட்ட திரிலோகங்களும் அழிந்தும் போகும்போது இவையும் ஜீவ பரிபாக ஸ்தூலமாகிய மகார்லோகமானது அழிவடையாவிடில் ஜீவன் வசிப்பதற்கு தகாததாகின்றன. சூஷ்ம சரீரத்தின் விவாபமாகிய ஞான உடம்பென்னும் விஞ்ஞானமய கோஷமானது மற்றைய தாழ்ந்த கோஷங்களை நோக்க அழிவற்றதாய் ஜீவனது ஜனன மரண காலம் முழுவதும் நிலைத்து நிற்கின்றன. மேற்கூறிய இவ்விரு விபாகங்களுக்கு வேறுபாடுகளையும் அடியில் வரும் அட்டவணையில் விளக்குவோம். சரீரம், லோகம், கோஷம். சரீரம் ஸ்தூல சரீரம், பூர்லோகம், அன்னமய கோஷம். சூட்சும சரீரம், பூர்லோகம், பிராணமய கோஷம். சூட்சும சரீரம், புவர்லோகம், மனோமய கோஷம். சூட்சும சரீரம், சுவர்கலோகம், மனோமய கோஷம். இவையாவும் மரண சமயத்தில் அது பின்னர் அழிவடைந்து பிரதி ஜென்மத்திற்கும் நூதனமாய் சிருஷ்டிக்கப்படுகின்றன. 5. சூட்சுமம் மகர்லோகம் விஞ்ஞானமயம். இது மரண காலத்திலாவது அதன் பின்னராவது அழிவதில்லை. அதனால் பிரதி ஜன்மத்திலும் நூதனமாய் இது சிருஷ்டிக்கப்படுகிறதில்லை. சகல கிரியைகளுக்கு ஆதாரமாகிய இந்திரங்களாகிய கைகள், கால்கள், வாக்கு, பிரஜோஸ்பத்தி, மலஜல விமர்சனம் இவற்றின் இந்திரங்கள் ஆகிய இவை யாவும் ஸ்தூல சரீரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றிற்கே சாதாரணமாய் கர்மேந்திரங்கள் என பெயரிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான கர்மேந்திரங்கள், அதாவது மேற்கூறிய அவயங்களை அடக்கி நடத்தும் இந்திரஸ்தானங்கள் சூட்சும சரீரத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே சந்தோஷம் அல்லது துக்கம் என்னும் சொல்லும்படியான எவ்வித திடமான மனோரதமும் இவ்விந்திர வியாகாரங்களை பாதிக்கின்றன. இதற்கு திருஷ்டாந்தரமாய் கோபம் உண்டாகும் வேலைகளில் கைகள் துடிப்பதும், கால்கள் படபடப்பை அடைவது, வாக்கு தடை பண்ணுவது முதலிய சம்பவிக்கின்றன. ஞானேந்திரங்களும் சூட்சும சரீரத்தில் உள்ளவைகளே. இவைகளின் அவயங்களான கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு, துவக்கு இவை ஸ்தூல சரீரத்தில் உள்ளவைகள். இனி மரண காலத்தில் என்ன சம்பவிக்கிறது என பார்ப்போம். முதலில் சூட்சும சரீரம் ஜீவனால் பிராணமய கோஷம் மூலமாக ஆகர்ஷிக்கப்பட்டு ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுகின்றன. இதனால் ஸ்தூல சரீரமானது ஜீவனற்ற மாமிச பிண்டம் ஆகிறது. அதன் அணுக்களை ஒன்றோடொன்று சேர்ந்திணைந்து வந்த பிராணன் சென்றவுடன் இது கேவலம் பிணமாகின்றன. சரீரத்தின் பாகங்களாகிய அறைகளில் இன்னும் வேண்டிய மட்டில் பிராணன் தங்கி நிற்கிறதாகதால் இவ்வறைகளாகிய சிறு விபாகங்கள் உற்சாகத்துடன் ஒன்றை விட்டொன்று பிரிந்துவிட எத்தனைக்கித்து விடுகின்றன. இவ்வைந்து நந்த பாகங்களையும் சேர்த்து அடக்கியாண்டு வந்த நாதனாகிய ஜீவன் இப்போது வெளியேறிவிட்டதென்றோ. இச்சமயத்தில் ஜீவன் சூஷ்ம சரீரத்தில் தங்குகிறான். பின்னர் சீக்கிரத்தில் பிராணமய கோஷத்தையும் விட்டு நீங்கி மனோமய கோஷத்தில் ஸ்தூல பாகத்தையே தனது பாகிய போர்வையாய் தரிக்கின்றான். இப்போது ஜீவன் பிரேதம் எனப்படுகிறான். இவன் வசிக்கும் மூலகத்திற்கு பிரேத லோகம் என்று பெயர். இவன் பூலோகத்தில் வசிக்கும் காலத்தில் மிக நன்னடத்தை உள்ளவனாய் இருந்திருப்பானாகில் இவ்வவஸ்தையில் மதுரமான ஸ்வப்னங்களை அனுபவித்து அப்பார் செல்வான். தீய நடத்தை உள்ளவனாயிருந்தால் இப்பிரேத அவஸ்தை தாழ முடியாத ஸ்தூல துன்பங்களை நினைத்துருகி சங்கடலை அனுபவிப்பான். இவ்விதம் இவனது ஆசைகளின் உறுதிக்கும் அவற்றை நீக்கிக் கொள்வதற்கு செல்லும் காலத்தின் அளவுக்கும் தக்கபடி சொல்பம் அல்லது நீடித்த காலத்தை கழித்த பின்னர் இவனது மனோமய கோஷத்தில் ஸ்தூலத்தமமான பாகம் சிதறண்டு போகின்றன. உடனே ஜீவன் ஒரு பிதிர் ரூபமாகிய பிதிர்லோகத்தை அடைகிறான். இப்பிதிர்லோகத்திலும் மனோமய கோஷத்தில் உள்ள சுவர்க்கத்திற்கு அனுபவத்திற்கு சியான அம்சங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு வேண்டிய காலம் வசித்த பின்னர் சொர்க்கம் அடைந்து தான் இதுவரை இந்த ஜன்மத்தில் உழைத்ததற்கான பலனை அனுபவிக்க தான் இருக்கிறான். சுவர்க்கானுபவ காலம் கழிந்த பின் மறுபடியும் பூலோகத்தில் ஜனனம் அடைவதற்கு காலம் சமீபிக்கின்றன. இப்போது பரிசுத்தமான மனோமய கோஷமும் அழிந்து நீங்குவதால் ஜீவனும் விஞ்ஞானமய கோஷத்தில் தங்குகிறான். ஜீவன் உடனே தனக்கு நூதன கோஷங்களை சிருஷ்டி கொள்வதற்கு தனது சக்தியை பகிர்முகப்படுத்தி கீழுலகங்களில் இனி நிறைவேற வேண்டிய தன் வாழ்க்கை உசிதமாய் ஒரு புதிய மனோமய கோஷத்தை உண்டு பண்ணி கொள்கிறான்.
பின்னர் தேவர்கள் இவன் கர்மத்தை அனுசரித்து பிராணமய அன்னமய கோஷங்களை சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறார்கள். உடனே ஜீவனும் பூலோகத்தில் ஜனிக்கிறான். இவைதான் ஜீவனது சம்சார மகா யாத்திரையில் திரும்பி திரும்பி வரும் பதவிகள் அல்லது அவஸ்தைகளாம். பிரித்யட்சணமாகிய இந்த பூலோகத்தில் முதலில் பிறத்தல், பின் இறத்தல், பிறகு அப்பிரித்யட்சணமான மேலுலகங்களில் வசித்த பின்னர் பழையபடியே ஜனனமாதல் ஆகிய இவை காலத்திற்கு காலம், சமயத்திற்கு சமயம் விடாமல் சம்பவிக்கின்றன. முடிவில் இம்மூன்று லோகங்களின் அனுபவங்களிலும் ஜீவன் சலிப்படைந்து அப்பாலுள்ள மேலுலகங்களின் சூஷ்ம மதமான அனுபவத்திற்கும் அவற்றின் பந்த ரகிதமான வாழ்வுக்கும் விருப்பம் கொண்டவனாகி சகலவித சம்சார பிரபஞ்ச விவகாரங்களில் பற்றற்று தியானம், பூஜை முதலியவற்றை செய்து வருவதிலும் கதியற்றவரை ஆதரிப்பதிலும் அவர் கிரகங்களுக்கு ஆனந்திப்பனாகிறான். தனது உறுப்புகளை தன்னுடைய விசேஷத்திற்கு உபயோகிப்பதை நீக்கி பிறர் பொருட்டு உழைப்பதிலே செலுத்துகிறான். இவ்விதம் உலகத்தின் வியாபாரத்தில் புரிவதனால் இவன் செய்கைகள் இவனை பந்தப்படுத்துவன ஆகாதென்றோ. இவன் உண்மையில் மேலுலகங்களில் வசிப்பவனாகி கீழுலகங்களில் தங்கி கிடக்கும் தனது கருவிகளை தன்னுடைய சுத்த மனதின் கருவிகளாக உபயோகித்து வரும் பழக்கமடைந்த காலகிராமத்தில் பூரணமாய் பரிசுத்தப்பட்டிருக்கிறான். தனது கருவி காரணங்களை லோபகோரமாய் உழைப்பதற்காக நிறுத்தி கொண்டோ அல்லது அவற்றை எழுத்து பிரம்மத்தில் ஐக்கியமடைந்தோ சர்வ பிரபஞ்சாதிபதியாகி ஈஸ்வரனுக்கு சமமாகிறான். ஸ்லோகங்கள். உண்மையில் உலகங்கள் மூன்றே ஆகும். மனுஷிய லோகம், பித்ருலோகம், தேவலோகம் என்பன. பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயமே. ஆதலால் யாவராலும் நீக்கப்பட முடியாத விஷயத்தில் நீ விசனைப்படுவது சரியன்று. பூதங்கள் வியக்கத்திலிருந்தே உண்டாகின்றன, மத்தியில் காணப்பட்டு முடிவில் அவ்வியக்கத்திலே லயமடைகின்றன. இவ்விஷயத்தில் ஏன் விசனப்பட வேண்டும்? பிரம்மாவுக்கு 1000 யுகங்கள் பகல் என்றும் 1000 யுகங்கள் இரவென்றும் எவர்கள் அறிந்தவர்களோ அவர்களே பகல் அறிந்தவர்கள். பிரம்மாவினுடைய பகற்காலாரம்பத்தில் அவ்வியக்கத்தமாயிருக்கிற சூஷ்ம பிரகிருதினிடத்திலிருந்து காணப்படுகின்ற ஸ்தூல பிரபஞ்சங்கள் உண்டாகின்றன. இரவு வரும்போது அந்த பிரகிருதியிலே அவை அடங்குகின்றன. 3 வேதங்களை அறிந்தவர்களும் சோபமனத்தை பண்ணுகிறவர்களும் யக்னங்களால் என்னை பூஜிக்கிறவர்களும் பாவமற்றவர்கள் ஆவார்கள். சுகர்லோகத்தை உபசேசிக்கிறவர்கள் அவர்கள் புண்ணிய பலனாக தேவேந்திர லோகத்தை அடைந்து சுவர்க்கத்தில் தேவர்களுடைய உயர்ந்த ஆனந்தங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் விஸ்தாரமான அந்த சுவர்க்க லோகத்தை அனுபவித்து அவர்கள் புண்ணியமாய் நசித்த பின் மனுஷ லோகத்தை அடைகிறார்கள். இந்தப்படி வேதோக்த தர்மத்தை அனுசரிக்கும் சுவேட்சியுள்ளவர்கள் போக்குவரவை அடைகிறார்கள். வெகு ஜென்மங்கள் எடுத்த பின் சகலமும் வாசுதேவ ஸ்வரூபம் என்று ஞானமடைந்து என்னை பூஜிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாத்மா கிடைப்பது மிக அரிது.